ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சால்ட், அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு கலக்கிக்கிட்டு அதோட கொஞ்சம் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. நான் பாம்பட் தாங்க எடுத்திருக்கேன், நீங்கள் கிங் ஃபிஷ் கூட எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, இது பாதி அளவு வெந்தாலே போதும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதோட கொஞ்சம் ஃப்ரை பண்ண எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, ஏலக்காய், பே லீஃப், லவங்கம் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் வதங்கியதும் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மீதி இருந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணி 2 கிளறி அதில் ஜீரகத்தூள், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி சேர்த்து மசாலா வாசனை போனதும் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் பிரியாணிக்கு தயிர் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த 2 மீன் துண்டை சேர்த்து நல்லா நசுக்கி விடுங்க. மீன் நடுவில் இருக்கிற முள்பகுதியை எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுங்க. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ 1 கப் அளவுக்கு 1.5 கப்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், உப்பு சேர்த்து கலக்கி மூடி போட்டு வச்சுருங்க. அரிசியை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. மசாலா நல்லா கொதி வந்ததும் இப்போது அரிசியை போட்டு நல்லா கிளறி மூடி போட்டு வச்சுருங்க. பாதி அளவுக்கு அரிசி வந்ததும் அதில் கீ ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனை போட்டு புதினா இலை தூவி ஃபாயில் கவரை மேலே க்ளோஸ் பண்ணி தம்முக்கு விட்டுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம்முக்கு வச்சு எடுத்தால் உதிரியாக நல்ல வாசனையோட ஃபிஷ் பிரியாணி ரெடி. மணக்க டேஸ்ட்டாக இதோ உங்கள் ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் பிரியாணியை சர்வ் பண்ணும்போது மின்ட் ராய்த்தாவோட சர்வ் பண்ணுங்கள். வழக்கமாக சீ ஃபுட்டுக்கெல்லாம் மின்ட் ராய்த்தாவோட சர்வ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரைத்தா ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபி பார்க்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.